இந்த ஞானசாபாபா கோயில் வந்ததுலேருந்து எனக்கு நிறைய மாற்றங்கள். எங்களுக்கு ஒரு சொந்த வீடு வேணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் பாபா கிட்ட கேட்டு இந்த பூஜையை பண்ணோம். அந்த பூஜை பண்ணதுக்கப்புறம் இப்போ எங்களுக்கு சொந்த வீடு அமைஞ்சிருச்சு. சீரடி சாய்பாபா அடுத்ததா இந்த கோயில் இருக்கு. அவ்வளோ பவராக இருக்கார் அவர். எங்க இருந்தாலும் தெரிஞ்சிருவாரே, மூல முடுக்குல இருந்தாலும் பாபா தெரிஞ்சவங்க எங்க இருந்தாலும் ஓடி வந்துருவாங்க. என் பேர் தீபா, இவர் என் கணவர் ராஜ்குமார். நாங்கள் பொஷவாக்கத்துலேருந்து வரோம். பாபா வந்து எனக்கு இப்போ ஒரு 5 வருஷமாக தான் எனக்கு பாபாவை தெரியும். அதுக்கு முன்னாடி பாபாவை தெரியாது. ஆனால் இப்போ வந்து பாபாவை தெரிஞ்சதுக்கப்புறம் பாபா தான் எல்லான்ற மாதிரி ஆகிட்டேன் நான். முதல்ல இப்போ வந்து வீடு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். வாடகை வீட்டில் அங்கங்கே மாறி மாறி இருந்து ஒரு பாப்பா நல்லா வளர்ந்துட்டா. இப்போ ஒரு 2 ரூம் வேணும் அப்படின்னு சொல்லி பாபா கிட்ட நாங்கள் வேண்டி கேட்டுகிட்டே இருந்தோம். ஆனால் நடுவில் வந்து பிஸ்னஸில் ஒரு பிரச்சனை வந்தது. ரொம்ப கவலைக்கிடமாக இருந்த நிலைமையில் இருந்துச்சு. அப்போ தான் இந்த கோயில் எங்களுக்கு தெரிய வந்தது. கோபுரம் டிவி அண்ணா மூலமாக எங்களுக்கு தெரிய வந்தது. இங்கே சத்யநாராயண பூஜை பண்ணுறாங்க, பௌர்ணமி பண்ணால் அடுத்த பௌர்ணமியிலக்குள்ளே நமக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படின்றது. சரி நம்ம நம்பிக்கையோடு வந்து பார்ப்போம் அப்படின்னு வந்து பௌர்ணமிக்கு வந்து சத்யநாராயண பூஜை அட்டன் பண்ணோம். என்ன வேண்டி அட்டன் பண்ணோன்னா, எங்களுக்கு ஒரு சொந்த வீடு வேணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் பாபா கிட்ட கேட்டு இந்த பூஜையை பண்ணோம். அந்த பூஜை பண்ணதுக்கப்புறம் இப்போ எங்களுக்கு சொந்த வீடு அமைஞ்சிருச்சு. இப்போ ஃபஸ்ட் கிரவுண்ட் ஃப்ளோர் முடிச்சு ஃபஸ்ட் ஃப்ளோர் கட்டிட்டோம். இப்போ ஓம் ஸ்ரீ சாய் பகவதே நமஹ. அந்த பௌர்ணமி பூஜையில் நம்ம என்ன வேண்டி வந்து இங்கே பாபாட்ட கேட்குறோமோ கண்டிப்பாக அதை நடத்தி கொடுப்பாரு. பாபா மட்டும்தான் இப்போ எங்களுக்கு எல்லா லைஃப்பில் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பாபா மட்டும்தான். நிறைய மிராக்கிள் எங்களுக்கு பண்ணியிருக்காரு. பாபா 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 தான் எப்போவுமே அந்த நாமம் சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறோம். நாங்கள் எங்களால் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கான ஒரு சந்தோஷம் எங்களுக்கு அந்த பாபா எங்களுக்கு நடத்தி கொடுத்துருக்காரு. ஞானசாய் பாபா கோயிலுக்கு வர எங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. பாபாவை தேடி வந்துட்டோன்னா அடுத்தது நமக்கு ஒரு நல்ல வழி காட்டிடுவார். ஏதோ ஒரு இடத்துல வந்து நம்ம வழி தெரியாமல் நிற்கிறோம், அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற நிற்கிற இடத்துல பாபாட்ட வந்துட்டு போனால் போதும். அடுத்தது இந்த பக்கம் போ, இந்த மாதிரி செய்ய அப்படின்ற நமக்கு வழி நடத்துவார். அந்த மெசேஜ் மூலமாக நம்மக்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பார். நம்ம ஒரு மனசில் ஒரு குறைய நினச்சி பாபா என்ன இது இப்படி இருக்கே அப்படின்னா அதுக்கு அழகாக பதில் சொல்வார். நமக்கு அந்த அளவுக்கு நம்ம கூடவே தான் ட்ராவல் பண்ணுவார். இப்போ கூட வரும்போது பாபா நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வரோம், நீங்கள் கூட வாங்கன்னா வர வழி பூரா பாபா கூட வந்துக்கிட்டே இருக்கார். அதுதான் பெரிய விஷயம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பாபா நம்ம இத்தனை வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டோமே அப்படின்ற நினப்பு எனக்கு மனசில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இத்தனை 40 வயசில் தான் நான் பாபாவை வந்து கண்கூட பார்த்தேன். இத்தனை வருஷம் வேஸ்ட்டாக போச்சே பாபாவை நினைக்காம அப்படின்றது கஷ்டமாக இருக்குது. ஞானசாபா கோயிலுக்கு எல்லாரும் வரணும். பாபாவுக்கு இங்கே குருஜி சொல்லுவார், நம்ம சொல்கிற குறைகள் எல்லாமே காது கேட்கும், பாபா காது கேட்கும்னு. நிச்சயமாக அது சத்தியமான உண்மை. பாபா காது கேட்குது. நம்ம என்ன குறை என்ன நம்ம வந்து கேட்குறோமோ அதை கண்டிப்பாக நடத்தி கொடுத்துட்றாரு பாபா. நான் நிறைய வியாபாரத்தில் கொஞ்சம் ஸ்லோவாக கொஞ்சம் நொடிஞ்சு போய் இருந்த டைமில் அந்த 2023 தான் இங்கே வந்தோம். வந்ததுலேருந்து எனக்கு நிறைய ஒரு அதிசயங்கள் பண்ணிட்டாரு. பிஸ்னஸும் நல்லா போச்சு, வீடும் கட்டிட்டோம். இதுக்கு மேலே வேறு என்ன, குழந்தையும் நல்லா படிச்சு. ஞானசாபாபா கோயில் வந்ததுலேருந்து எனக்கு நிறைய மாற்றங்கள், நம்ம நினச்சி பார்க்காத மாற்றங்கள் கிடச்சிட்ருக்கு. நீங்களும் தயவு செய்து வந்து இந்த கோயிலில் வந்து உங்கள் காலடி படுங்க. பாபா உங்களோட எல்லா குறையும் காது கொடுத்து கேட்பார். இது ஒரு இதுவாக சொல்கிறேன். எவ்வளோ உங்களுக்கு கஷ்டம் இருக்கும் வீட்டில், அப்படிப்பட்டவங்களாம் தயவு செய்து இந்த கோயிலுக்கு வாங்க. சீரடி சாய்பாபா அடுத்ததாக இந்த கோயில் இருக்குது. அவ்வளோ பவராக இருக்கார் அவர். ஞான சாய்பாபானா நம்மளோட ஞானத்தை தெளிவுபடுத்துகிற பாபாவாக இங்கே இருக்கார். தயவு செய்து வந்து இங்கே வந்து போங்க. உங்களோட பிரச்சனைங்க, உங்களோட கவலைகள் எல்லாமே வந்து சந்தோஷப்படுத்துவார் நம்ம பாபா. ஒதுக்குப்புறமாக இருந்தால் கூட பாபா எல்லாரும் எங்கே இருந்தாலும் தெரிஞ்சிருவாரே. மூல முடுக்கில் இருந்தாலும் பாபா தெரிஞ்சவங்க எங்கே இருந்தாலும் ஓடி வந்துருவாங்க. ஓம் ஸ்ரீ சாய் வாசுதேவாய நமஹ. ஓம் ஸ்ரீ சாய் பகவதே நமஹ.